இயேசுவின் அன்பு சகோதரமே, மார்ச் மாதம் 30ஆம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு எந்நாளும் இருந்து பாதுகாப்பதாக. இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனிதர் பீட்டர் தி ரிகாலதுஸ் என்பவரை நினைவு கூறுகின்றோம். யார் இந்த பீட்டர் தி ரிகாலதுஸ்? அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில்? வாருங்கள் பார்ப்போம். இவர் ஒரு பிரான்சிஸ்கன் துறவியும் சீர்திருத்தவாதியும் ஆவார். ஸ்பெயின் நாட்டின் வல்லதோலிட் என்ற இடத்தில் செல்வ செழிப்புள்ள குடும்பத்தில் பிறந்த பீட்டர் தமது 13ஆம் வயதில் பிரான்சிஸ்கன் துறவு மடத்தில் சேர்ந்தார். நன்கு கல்வி அறிவு கொண்ட இவர் அவரது குருத்துவ அருட்பொழிவின் பின்னர் அகிலர் என்னும் இடத்தில் உள்ள துறவு மடத்தின் தலைவராக பொறுப்பேற்றார். பீட்டர் தமது துறவியருக்கு தாமே முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்ற சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்தார். ஏழைகள் மற்றும் நோயாளிகளிடம் அதிக அன்பு காட்டினார். அவர் நிகழ்த்திய அற்புதங்கள் பற்றின கதைகள் பலவும் சொல்லப்படுகின்றன. உதாரணத்திற்கு, ஏழைகளுக்கு அவர் கொடுக்கும் ரொட்டியானது அவர் அனைத்து ஏழைகளுக்கும் கொடுத்து தீரும் வரை உணவு பாத்திரத்தில் ரொட்டியானது தீர்ந்து போகாமல் இருக்குமாம். இவர் தன்னை முழுமையாக இறைவனுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது இவரது உடலானது உயரே செல்லுமாம். மேலும் அவரது உடலில் இருந்து தீப்பிழம்புகள் வெளிப்படுமாம். ஒரு சந்தர்ப்பத்தில் மடத்தின் கூரைக்கு மேலே நெருப்பு உயர்ந்ததை பார்த்த ஓஸ்மாவின் ஆயர் உண்மையிலேயே இவரது உடலானது கடவுளின் தங்குமிடம் என்று தன் வாயாராக சொன்னாராம். மேலும் புனித பீட்டர் ஒரே நேரத்தில் 2 இடங்களில் இருக்கும் திறனை கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. இவ்வாறு பல விதத்தில் அற்புதங்களை புரிந்த இப்புனிதர் தனது வாழ்நாளின் பெரும் பகுதியை பசியோடு இருந்து தவம் செய்து கழித்தார். வெறும் ரொட்டியும் தண்ணீருமே அவரது அன்றாட உணவாக இருந்தன. கிபி 1456ஆம் ஆண்டு அவர் மரித்த உடனேயே அவரது கல்லறை யாத்திரை தலமாக மாறியது. அவரது கல்லறையில் ஏராளமான அற்புதங்கள் நிகழ்ந்தன. கிபி 1492ஆம் ஆண்டில் அவரது விரல்கள் நினைவு சின்னங்களாக அகற்றப்பட்ட போது அவர் இன்னும் உயிருடன் இருப்பது போல் விரல் வெட்டப்பட்ட இடத்திலிருந்து இரத்தம் வழிந்ததாம். இதன் பொருட்டு பீட்டர் கிபி 1746ஆம் ஆண்டு புனிதராக அருள்பொழிவு செய்யப்பட்டார். இவ்வாறு தனது வாழ்நாள் முழுவதும் இறைவனுக்கு தன்னையே முழுமையாக அர்ப்பணித்து ஜெபத்திலும் தவத்திலும் பிறருக்கு உதவுவதிலும் உயர்ந்தவராய் வாழ்ந்த இப்புனிதரை கொண்டாடும் நாமும் இவரை போல் ஜெபத்திலும் தவத்திலும் பிறருக்கு உதவுவதிலும் உயர்ந்தவர்களாக இருக்க இப்புனிதரின் பரிந்துரை ஜெபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம், இறையாசிர் பெறுவோம். மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம். கடவுளின் நம்மோடு.